शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. மகாவாக்கிய விசாரத்துக்கு அப்புறம் பிரம்ம தியானத்தை பத்தி பார்த்தோம். பிரம்ம தியானம் எப்படி பண்ணோம்னு ஒரு 10 ஸ்லோகங்கள்ல அவர் விஸ்தாரமாக சொன்னார். எப்படி தத்துவமத்தின்ற வாக்கியத்தை கேட்டுண்டா மாத்திரம் போதாது, அதை நமதாக்கணும்னாக்க அந்த பிரம்ம தியானம் ஆவசியகம் அப்படின்னு சொல்லி 10 ஸ்லோகத்துல சொன்னார். அந்த 10 ஸ்லோகத்துல அவர் சொல்லி இதை இப்போ கன்க்ளூட் பண்றாரு, சம்மரைஸ் பண்றாரு. உத்தமத்தம் இமம் ஆத்மனி ஸ்வயம் பாவையே பிரதித யுக்தியா சம்சயாதி ரஹிதம் தராம்புவதே தேன தத்வநிகமோ பவிஷ்யதி. உத்தமர்த்தம் இமம், இப்படி கூறப்பட்ட இந்த அர்த்தங்களை, எப்படி கூறப்பட்ட அர்த்தங்களைனா ஒரு 10 ஸ்லோகத்துல ஜாதி நீதி குலம் முதலியவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாகவும், எது பரம் வாக் அகோச்சரம் வாக்குக்கெல்லாம் எட்டாததாக இருப்பதாகவும், சக்திகி ஊர்திகி அயோகி இந்த 6 பிறவி கடல் சம்சார கடல்ல இருக்கக்கூடிய இந்த 6 அலைகள் இல்லாததான ஒரு நிலையும், பிராந்தி கல்பித்த ஜெகத் கலாசம், பிராந்தியினாலதான் இந்த ஜெகத் முழுக்க கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எது ஆசிரியமோ அதை நினைக்கணும் நீங்க. அப்புறம் ஜென்ம புத்தி பரிணதம் விஹீனம் அப்படின்னு சொல்லி சத்பாவ விஹார ரகிதமாக இருக்கக்கூடியது ஒண்ணுதான் உலகத்துல, பாக்கி எல்லாம் 6 பாவத்துடன் கூடி இருக்கு, இது ஒண்ணுதான் அதிகாரியமாக இருக்கு அப்படின்றத நினைக்கணும். அதுக்கப்புறம் என்ன, அஸ்த பேத அனபாஸ்தம், உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே பேதங்களுடன் கூடி இருக்கிறது, அந்த பேதங்கள் இல்லாம இருக்கிறது அந்த பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்றது 6வது அதை மனசுல நினைக்கணும். அது ஏகமேவ சத்து ஏகமேவா த்விதீயம் பிரம்மா அப்படின்னு அது ஒன்றாகத்தான் இருக்குன்னு சொல்லி, அது நிர்விகல்பகமாகவும் அனல்பமாகவும் அக்ஷரமாகவும் இருக்கக்கூடியது இது. அதுல ஒரு விகாரமும் இல்லை. அது எப்படி ஒரு செயின் மோதிரம் வளை எல்லாம் வேற வேற இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த சொர்ணமானது எப்படி நிச்சயமோ அதே மாதிரி அவிக்கிரியமாக இருக்கிறது எதுவோ அது ஆத்மா அப்படின்னு சொல்லி பிரத்யேகாகவும் ஏகரசமாகவும் ஆத்மா ஒரு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்ற லட்சணத்துடன் கூடினதாகவும் இருக்கு அப்படின்னு இந்த 10 விஷயங்களை தினமும் காத்தால நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இதுதான் உத்தம் ஈமம் அர்த்தம். இந்த ஒரு பொருளை ஆத்மனி ஸ்வயம் தியா, இதை நம்ம என்ன பண்ண நம்மளுடைய புத்தியிலேயே மனத்திலேயே புத்தி சக்தியினால பிரதித யுக்தி அப்படின்னாக்கா அந்த யுக்தியினால பிரசித்தமான யுக்தியினால யோசிக்கணும். எந்த யுக்தியினால யோசிக்கணும் அப்படின்னா ஸ்ருதியில சொல்லி இருக்க மாதிரி இதை நினைச்சுக்கணும். நீங்க இது ஏதோ அவர் சொன்னாருன்னு இல்லை, ஸ்ருதியில இருக்கக்கூடிய தாற்பயம் இதுதான் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் அதை கத்துண்டதாக ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் ஸ்ருதியினுடைய வாக்கியம் இது அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க என்ன பண்ண பாவையே இதை டெய்லி அனுசந்தானமான. இது ஏதோ கேவல தர்க்கத்துக்கு மாத்திரம் தான் இது சரியா வருதுன்னு நினைக்கின்றாங்க. இது என்ன ஸ்ருதியில சொல்லியிருக்கோ அது மனனம் பண்றதுக்காக தர்க்கமா நம்ம ஆர்கியூ பண்ணிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்லாம் வைக்கிட்டு சொன்ன எக்ஸாம்பிள்லாம் வைக்கிட்டு சொன்னதுனால அது சுத்தியுக்தம்ன்றது ரொம்ப மறக்க போடாது. சுத்தியுக்தமாக இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால கிரகிக்க வேண்டிய விஷயங்கள் இது. இது எல்லாம் இப்படி மனசுல வைக்கிட்டு உங்க புத்தியில தினம் நாம தான் இந்த பிரம்மம் அப்படின்னு பாவையே அனுசந்தானம் செய்ய வேண்டும். சரி, இப்படி பண்றதுனால என்ன லாபம்? தேன சம்சயாதி ரகிதம், உங்களுக்கு டவுட் அப்பதான் போகும் இல்லையா? சம்சயங்கள்லாம் இருந்துட்டே இருக்கு. சம்சயம்னா என்ன இருக்குன்னா, இந்த தர்க்கத்துல சொல்லும் போது யதார்த்த அனுமானமா இருந்தது. ஆனால் கண்ணு ஒரு குடத்தை பாக்குறது இது குடம்னு அறிஞ்சதுன்னா அது யதார்த்தமா அனுபவிக்கிறது. சில சமயத்துல நம்ம என்ன பண்ணா கயர்ல போய் பாம்பை பார்த்துறோம். சில சமயத்துல பலபலான்னு இருக்கிற ஒரு சோடா மூடிய பார்த்து ரூபியம் நினைக்கின்றோம், நம்ம வெள்ளி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அயதார்த்த அனுபவம். தத்வதி தத்பிரகாரக அனுபவா யதார்த்த அனுபவம். இருக்கிறதா பாத்தீங்கன்னா யதார்த்தம். யதார்த்தம் அது என்ன பொருள் எப்படி இருக்கோ அப்படி பாத்தீங்கன்னா யதார்த்த அனுபவம். இல்லாத இடத்துல போய் இருக்கிறத பாத்தீங்கன்னா அது அயதார்த்த அனுபவம்னு பேரு. இந்த அயதார்த்த அனுபவத்தை 3ஆ பிரிக்கிறான் அவன். சம்சயம், விபர்யம், தர்க்கம் அப்படின்னு. இப்போ 4 ரூபா புருஷோவா
அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ரொம்ப தூரத்துல ஒரு மரம் நின்று இருக்கு. நான் சும்மா பார்த்துட்டு ராத்திரி வரான், பார்த்தோம்னா யாரோ நின்று இருக்கா மாதிரி இருக்கு. அவனுக்கு சந்தேகம் வருது, யாரோ நிக்கிறதா, இது என்ன பிசாசா இல்ல அப்படின்னு. அது எப்படி தெரியாகும், போய் விசாரம் பண்ணாதான் தெரியாகும். இதுக்கு பேர் சம்சயம்னு பேரு. இந்த அயதார்த்த ஞானத்துல சம்சயம் இருக்கு. விபரியம் ஒன்னை இன்னொன்னா பாக்குறது, எப்படின்னா சுத்தியில ரஜதத்தை பாக்குறது அயதார்த்த அனுபவம். நித்தியா பாக்குறது. இன்னொன்னு தர்க்கம். தர்க்கம் என்னன்னா எது எடுத்தாலும் டவுட். எதா வன்னிகி நத்தியா துமஹா அப்படி நத்தியா அப்படி பாமா. எப்போ புகை இருக்கோ அப்ப நெருப்பு இருக்குன்னாக்க, எப்போ நெருப்பு இல்லையோ அப்ப புகை இருக்காது. இப்படி விபரீதமாக அறிவுகள்லாம் நமக்கு உண்டாகுது. இது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், அயதார்த்த அனுபவம். எப்பெல்லாம் அயதார்த்த அனுபவம் வருதோ அதெல்லாம் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். இதுக்குதான் சம்சயம் அப்படின்னு பேரு. இந்த சம்சயங்கள்லாம் இல்லாம போகணும்னாக்க, சம்சயம் விபரியம் தர்க்கம் இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்க, அது எப்படி இருக்கணும் அந்த நாலேஜ் அப்படின்னா, விசாரிச்சு நல்ல தெள்ள தெளிவா இருக்கக்கூடிய நாலேஜா இருக்கணும் அது. அதனால சம்சயாதி ரகிதம், சம்சயம் விபரியம் தர்க்கம் முதலியவைகள் இல்லாததான எப்படி இருக்கு அந்த நாலேஜ், அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு, எப்படி பார்க்கணும்னா கராம்புவது அப்படின்னு. கராம் அப்படின்னா கை, அம்புன்னா தண்ணி. கராம்புவது அந்த கையில தண்ணியை எடுத்து பாத்தீங்கன்னா அது எப்படி ஸ்பஷ்டமா நம்ம கையில தெரியறதோ அப்படி தெரியறது. இந்த வேதங்களை எல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமானது நாம தான் அந்த பிரம்மம் அப்படின்றது அப்படி தெரியும். அப்படி பார்க்கும் போதுதான் தேனை அப்படி பாத்தீங்கன்னா என்ன ஆகும், விசாரம் பண்ணி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்னு அந்த 3 பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு முதல்ல அசம்பாவனை போறது, பிரணய அசம்பாவனை பிரமாண அசம்பாவனை இதெல்லாம் போய், அதுக்கப்புறம் சம்சயங்கள் போய், அதுக்கப்புறம் இருந்தாலும் ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டே வந்தா நான் தான் இந்த பாடி, நான் தான் இந்த மைண்ட்னு இருக்கிற என்ன விபரீத பாவனை ஒண்ணு இருக்கு. அந்த விபரீத பாவனையும் போனோம்னா தினம் தினம் அதை அனுசந்தானம் பண்ணாதான் அது போகும். இப்படி இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா தத்துவ நிகமகா பவிஷ்யதி, தத்துவ நிர்ணயமானது அப்பதான் உங்களுக்கு ஏற்படும். அதனால இது வெறும் கேட்டா மாத்திரம் போதாது, அதை நாம நல்லா அசிமுலேட் பண்ணி நம்மளாக்கி கொள்ள வேண்டும் அந்த எண்ணத்தை. அப்படின்றதுக்காக இந்த ஒரு 10 ஸ்லோகத்தை சொன்னார் அப்படின்னு சமரைஸ் பண்ணி அதை முடிச்சாரு. முடிச்ச இந்த பிரம்மஜானத்தையே இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்றார். ஸ்வம்போத மாத்திரம் பரிசுத்த தத்துவம் விஜ்ஞாய சங்கே விபவச்ச சைன்யே ததாஸ்ரய ஸ்வாத்மனி சர்வதா ஸ்திதா விலாபய பிரம்மணி விஸ்வஜாதம். ஸ்வம்போத மாத்திரம் பரிசுத்த தத்துவம் விஜ்ஞாய சங்கே நிருபவச்ச சைன்யே. நிருப அப்படின்னாக்க ராஜா அப்படின்னு பேரு. ராஜா எப்படி எங்க போனாலும் அவர் எப்படி போவார்னா, அவருடைய ரசமானது தனியா தெரியும். அவர் சண்டையில போனா கூட அவருக்குன்னு ஒரு கர்னல்னா அவருக்குன்னு ஒரு நிறைய மார்க் எல்லாம் கொடுத்துருப்பான். அப்பதான் நீங்க ஒரு சண்டையில போனீங்கன்னா அவர் பெரிய வருடம் தெரியும், கமாண்டர் சீஃப்ன்றது தெரியணும். அவர் ராஜான்னாக்கா அவர் எப்படி வருவாருன்னா நிறைய சத்திரத்தோட தான் வருவாரு. அந்த ரதத்திலேயே ஒரு கொடை இருக்கும். அப்படி நிப்பாரு. அப்போ எப்படி சைன்யத்துல நிருப்பனை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த மாதிரி இந்த சோம்போத மாத்திரம் பரிசுத்த விஜ்ஞாய சங்கே, இந்த சங்கமாக இருக்கக்கூடிய இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் என்று இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல இதுல ஸ்வம்போத மாத்திரம் அவர் அறிவாகவே இருக்காரு. இதுல சம்பந்தப்படாம இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது பிரம்ம மாத்திரம் போத மாத்திரம் இருக்காரு. அதுதான் பரிசுத்தமான தத்துவம். அததான் நீங்க கராம்போது பார்க்கணும். அந்த பரிசுத்தமான தத்துவத்தை விஜ்ஞாய அறிந்து என்ன பண்ணோம், ததாஸ்ரயமணி சர்வதா ஸ்திதா, இது உங்களுடைய ஆத்ம அந்த அறிவிலேயே நிலை பெற்று ததாஸ்ரய அப்படி அந்த பிரம்ம நிலையிலேயே இருந்துட்டு ஆத்மனி நம்மளுடைய மனசுல சர்வதா ஸ்திதா எப்பொழுதும் அதை இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எப்பொழுதும் அந்த நாலேஜ் இருந்துட்டே இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய எய்மா இருக்கணும். ஸ்திதா. அப்ப என்ன ஆகும்னா விலாபய பிரம்மணி விஸ்வஜாதம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த விஸ்வஜாதம், இந்த உண்டா உலகங்கள் எல்லா பேதத்தோட இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாத்தையும் அந்த பிரம்மத்துல விலாபைய அதை கரைச்சிடணும். எப்படி கரைக்கிறது, கரைச்சிடணும்னு சொன்னா எப்படி கரைக்கிறது அப்படின்னா, ஆத்மனா ஆகாச சம்பூதா ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்திய பிருத்திவி திவ்யாம் ஓஷதேகான்னு. ஓஹோ, இந்த ஓஷதிகள்லாம் காரியம்தான், அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். பிருத்திவி தான் அப்படின்னு. அந்த பிருத்திவிக்கு காரணம் என்ன,
அப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னா தண்ணி தான் காரணம், அப்பு தான் காரணம். அந்த அப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேஜஸ் தான் காரணம். அந்த தேஜஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆகாசம் தான் காரணம். அந்த ஆகாசத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அத்தியாக்கிரமம் தான் காரணம். அந்த அத்தியாக்கிரமத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா சுத்த பிரம்மம் தான் காரணம். அப்படி பிருத்திவி அப்சு பயோ வன்னோ வன்னி வாயோ நபஸ்யா நபோ அத்தியாக்கிருதே அத்தியாக்கிருதம் சுத்தே, இப்படி நீங்க அதை பண்ணிட்டே போனீங்கன்னா இப்ப என்ன சுத்தாஸ்யம் புத்தி அப்படின்னு சொல்லி சொல்றது, சுத்தமான நானா இருக்கிறேன் அப்படின்றது இப்படி போட்டு பண்ணீங்கன்னா இப்படி கிடைக்கணும். இப்படி விஸ்வஜாதம் எல்லாத்தையும் பிரம்மணி விலாசைய எல்லாத்தையும் பிரம்மணியத்துல கொண்டு வந்து கரைச்சி போட்டாங்கன்னாக்கா என்ன நிற்கும், பாக்கி நிற்கும்னாக்கா அந்த பிரம்ம மத்திரம் தான் நிற்கும், பிரம்ம ஞானம் தான். அது எப்படி தெரியுது அந்த பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னா யோகே தம்புகாயாம் பரமே வியோமன் அப்படின்னு சொல்லிருக்கு. நிறைய உபனிஷத்து இந்த விஷயத்த சொல்லிருக்கு. யோயம் விஞ்ஞானமய பிராணேஷு ஹிருத்யந்தர் ஜோதி புருஷா அப்படின்னு இந்த ஹிருதயத்துலதான் இந்த ஆத்மா வந்து அங்குஷ்ட மாத்திர புருஷனாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சாட்சியா இங்க பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்துவம் இந்ததே அப்படின்னு கேனோபனிஷத் இதை என்ன சொல்றதுன்னா உங்களுடைய ஒரு தாட்டுக்கும் பின்னாடி இந்த சாட்சி இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, அந்த தாட்டோட போய் நீங்க அந்த தாட்டோட ஐடென்டிஃபை பண்ணி அந்த தாட்டோட வெளியில போயிடும், போகக்கூடாது. இந்த தாட் எதனால வந்து இதுக்கு காரணமா என்ன இருக்கு, எப்படி இந்த பிருத்திவியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பிருத்திவிக்கு காரணம் வந்து தண்ணின்னு ஞாபகம் வந்ததோ, தண்ணிக்கு காரணம் வந்து நெருப்பு ஞாபகம் வந்தா, நெருப்புக்கு காரணம் வாயு, வாயுக்கு காரணம் ஆகாசம், இப்படி எட்டும் போய் பிரம்மத்துல போட்ட மாதிரி ஒவ்வொரு அறிவிலையும் நமக்கு தோணக்கூடிய ஒவ்வொரு தாட்டிலையும் பிரதிபோத விதிதம், பிரதிபோதத்துல அது விதிதமா இருக்கிறது, பிரதிபோத விதிதம். அதை தெரிஞ்சிருந்தாதான் அமிர்தத்துவம் இந்ததே அப்படின்னு கேனோபனிஷத் சொல்றது. தவா ஏஷ புருஷா பிரிதிவிஜானதா, இந்த புருஷனை ஹிருதயத்திலே நன்றாக இருக்கு என்பதை அறிந்து கொள் அப்படின்னு சொல்றது. கட்டோபனிஷத்து என்ன சொல்றது, எதிர்வேதத்துல திருஷ்யத்தே து அக்ரயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிதி அப்படின்னு சொல்றது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளுக்குள்ள அக்ரயா புத்தியா ரொம்ப சூக்ஷ்மமான புத்தியினால நீங்க அதை தேடணும். உள்ளுக்குள்ள அக்ரயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்சி அப்படி பார்த்தாதான் அந்த சூக்ஷ்மதர்சிகளா இந்த நம்ம சாதுக்கெல்லாம் நமக்கு சொல்லிட்டு போன இந்த தத்துவம் ஆச்சாரியார் பாக்கி எழுதி நமக்கு புரிய வைக்கணும்னு எதை பண்ணாரோ அதை நமக்கு அப்பதான் தெரியும். சூக்ஷ்மமா அதை பார்க்கணும். அதை அப்படி குகையில இருக்கு, அது குகாயாம் அப்படின்னாக்கா பஞ்சகோஷத்தையும் குகை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த பஞ்சகோஷத்துல இங்க விசேஷமா எல்லா ஸ்துதியும் சொல்லிருக்கிறதுனால இந்த புத்தி குகையில அப்படின்னு சொன்னா விஞ்ஞானமய கோஷத்துல அது நல்லா தெரியுது. ஏன்னா இப்படி ஸ்ருதியினுடைய ஆச்சாரிய அனுகிரகமும் நமக்கு இந்த எங்க கிடைக்கிறதுன்னா விஞ்ஞானமய கோஷத்துலதான் கிடைக்கிறது. அந்த விஞ்ஞானமய கோஷத்தை வச்சுட்டுதான் அந்த பிரம்மத்தை நம்ம தேடிட்டு இருக்கோம் இப்போ இல்லையா. அப்படி குகாயாம் அதை நன்றாக அறிந்து கொள்ளணும். புத்தௌ குகாயாம் அது எப்படி இருக்கு, சதசத் விலட்சணம். இந்த காரிய காரண பாவங்கள் நான் சொன்ன மாதிரி கடையை பார்க்கணும்னாக்க இதெல்லாம் காரியங்கள் தான், இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். இதுக்கு அந்த காரணத்துக்கும் அதீதமாக இருக்கக்கூடியது எதோ, காரிய காரண அதீதமா இருக்கிறது எதுவோ அந்த பிரம்மம் சதசத் விலட்சணம். இதை விட வேற இருக்கிறதாகவும் அது எப்படி இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சத்தியமா இருக்கு, உண்மை பொருளா மாறுபாடு இல்லாத இருக்கு. அந்த அது எப்படி இருக்கு, பரம் உயர்ந்ததா இருக்கு. எப்படி உயர்ந்ததா இருக்குன்னா தேச கால வஸ்து பரிச்சின்ன ரகிதமாக இருக்கு. உங்களுக்கு புரிஞ்ச அறிவு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உயர்வு எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு தேசத்துல இருக்கு, இல்லைன்னா ஒரு காலத்துல கட்டுப்பட்டு இருக்கு, இல்லைன்னா ஒரு வஸ்துல கட்டுப்பட்டு இருக்கு. இந்த தேச கால வஸ்துக்கு கட்டுப்படாததான ஒரு சுரூபமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிரம்மம். அது எப்படி இருக்குன்னா அத்விதீயம், ஏகம் ஏவ அத்விதீயம், சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமாக இரண்டற்றதாக விளங்கக்கூடிய அந்த பிரம்மம் இருக்கிறது. அந்த பிரம்மம் பிரம்மாஸ்தி. புத்தௌ குஹாயாம் சதசத் விலட்சணம் பிரம்மாஸ்தி சத்யம் பரமம் அத்பரம் அத்விதீயம் அப்படின்னு முதல் லைன் சொல்லிட்டார். அதா அதே மாதிரிதான் பிரம்மத்தை எப்படி பாத்தீங்களா இல்லையா, உங்க ஆத்மாவும் அதுதான். ததா அதே மாதிரியே ஆத்மா அதுதான் ஆத்மாவா இங்கே இருக்குன்றத புரிஞ்சுட்டு யஹா அத்திர குஹாயாம் வசத்து வசேது, அந்த குகையில யாரு போய் அதை தெரிஞ்சுட்டு அதுல இருக்கிறானோ சத்திய அவனுக்கு அங்க ரொம்ப பிரியமான ஏன்னா அங்க பாருங்க அத புனகா நான் குஹா பிரவேசம் நீ அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கா, திருப்பி இன்னொரு தடவை உனக்கு வந்து அம்மாவனுடைய வயசுல போய் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனநபி ஜடரே ஜடரே சயனம்னு கிடையாதுப்பா. ஜனனி ஜடரே சயனம்
இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே அப்படின்னாரு. இப்படி இந்த பாகி முராரிய அந்த ஹரிய நீங்க ஆமஸ்மி அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்ண நக புனராவர்த்ததே நக புனராவர்த்ததே அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து அவன் திரும்பவும் வரதில்லை. பாக்கி எல்லா அறிவுனாலையும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய லோகங்கள் எல்லாம் திரும்பி வரா மாதிரியே இருக்கு. உபாசனையினாலேயும் கர்மாவனாலேயும் கிடைக்கக்கூடிய சொர்க்காதி லோகங்கள்லாம். ஆனா இப்படி இந்த பிரம்மத்தை அத்விதீயமாகவும் பரமாகவும் யார் ஒருத்தன் சத்தியமாகவும் இருக்கு என்று தன்னுடைய குகையிலே அறிந்து கொள்கிறானோ அவன் என்ன பண்றான், திருப்பி இன்னொரு தடவை அம்மாவுடைய வயதில் பிறகு திருப்பி இந்த உலகத்தை அவன் பற்றிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன குஹா பிரவேசா அப்படின்னு திருப்பி இந்த குகையில் அவன் பிரவேசிக்க மாட்டான். புனர்ன சத்தியாங்க குஹா பிரவேசா உனக்கு திருப்பி இந்த குகையில வந்து நீ மாட்ட மாட்டேன், இதுதான் கடைசி, இப்பவே நீ பார்த்துட்டானாக்க இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இப்ப அந்த சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஜந்தூனா நரஜன்ம துர்லபம், இந்த ஜந்துக்கள் இந்த இருக்கக்கூடிய பிராணிகளுடைய கூட்டத்திலேயே நரஜன்மமானது ரொம்ப துர்லபம் அப்படின்னா, அதுலயும் துர்லபம் என்ன புஷ்பம், இந்த அறிவோட இருக்கக்கூடிய மேஸ்குலின் மைண்டட் பர்சனாலிட்டி ரொம்ப அதை விட தப்போ அதுலயும் விப்ரதா பிராமணத்துவம் கிடைச்சி அந்த உபனிஷத் வித்தியை தெரிஞ்சு கொள்றதுன்றது அதை விட துர்லபம். அதுலயும் தத்மா வைதிக தர்மமா அதுல இருக்கிறது அப்படி ஃபாலோ பண்ண தைகிக மார்க்கத்துல பிரவர்த்தகமா இருக்கிறதுன்றது அதை விட ரொம்ப துர்லபம் அப்படின்னு சொன்னார். அதுலயும் துர்லபம் இந்த வித்வத்வம், இது எல்லாத்த விட வசதி அந்த வித்வத்வம். அதுலயும் வசதி என்ன ஆத்ம அனாத்ம விவேச்சனம், ஆத்மா வேற அனாத்மா வேற அப்படின்னு இவன் நினைச்சு பார்க்கறது அதோடையும் ரொம்ப விசேஷம். அதுலயும் வானுபவமா தனக்குத்தானே அதை புரிஞ்சுட்டு பிரம்மாத்மனா சம்ஸ்திதி, ஆத்மாவும் பிரம்மனும் ஒண்ணுன்ற அந்த நிலையிலேயே இருக்கிறதுன்றது ஒண்ணுன்ற சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் இந்த பிரம்மாத்மனா சம்ஸ்திதி எப்படி வரும்ன்றத இன்னும் கொஞ்சம் விவரணம் பண்றாரு. அவரை இப்படி எல்லாம் தியானம் பண்ணா வரும். இருந்தாலும் நமக்கெல்லாம் இந்த வாசனைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பெருங்காய டப்பால என்னதான் பெருங்காயத்தை எடுத்தாலும் அந்த டப்பாவை நீங்க திறந்தீங்கன்னா அது காமிக்காம விடாது அந்த பெருங்காயத்தை. இப்படி நம்ம எல்லாம் என்னதான் நாலேஜ் வந்தா கூடவே இந்த வாசனைன்னு ஒண்ணு துரத்திட்டே வந்துட்டு இருக்க. இப்ப அந்த வாசனையை ஸ்டயம் பண்ணணும். அந்த வாசனாச்சயத்தினாலையும் மனோநாசத்தினாலையும் தான் இந்த பிரம்மமானது கடைசியா நன்னா தெரியும் அப்படின்னு சில கிரந்தங்கள்ல போடுறது. இந்த யோக வசிஷ்டங்கள் மாதிரி கிரந்தங்கள்ல இதை ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கு. இந்த வாசனாச்சயத்தை மனோநாசத்தெல்லாம் சொல்லியிருக்கு. ஆச்சாரியாரும் ரொம்ப கௌடபாதருக்கு வியாக்கியானம் பண்ணும்போது யமனி பாவகான் இந்த மனசும் போன நிலையை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அந்த வாசனா தியாகத்தை பத்தி இப்ப பேச ஆரம்பிக்க போறார். 2-3 ஸ்லோகங்கள் ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள். இதுல வாசனா தியாகத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் விவேக் சூடாமணியும் ரொம்ப ஃபேமஸ். இந்த 10 பிரம்ம தியானத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் மாதிரி இதுவும் வாசனா தியாகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஞாதே வஸ்துன்யதி பலவதி வாசனா அநாதிரேஷா கர்த்தா போக்தா அஹம் கிதி கிருதாத்யாஸ்ய சம்சார ஹேதுகு பிரத்யக்த்ருஷ்யா ஆத்மனி நிவசதா ஸ்தாபனேயா பிரயத்னாத் முக்திம் பிராகுஹு ததிஹ முனயோ வாசனாதனவம் யத். ஞாதே வஸ்துனி இந்த உண்மையான பொருளை நாமே அறிந்து கொண்ட ஞாதே அப்படி இந்த உண்மையான பொருளை நல்லா புரிஞ்சுட்டா அதுல கூட அங்கதான் இந்த தாசனம் வருது. புரிஞ்சிருந்தாலும் திருப்பி நமக்கு எங்க போகுது அப்படின்னா இந்த பழைய குருடி திருப்பி இந்த வாசனையினால நமக்கு காத்தால இருந்த உடனே இந்த சம்சாரத்துல நம்ம ஈடுபட்டுறோம். இந்த வஸ்துனி ஞாதே அப்படி இந்த சம்சார ஹேத்து இந்த பிறவி சூழல் இருக்க இது நம்மள என்ன பண்றதுன்னா காத்தால எழுந்த உடனே நல்லா தெரியுது. இப்பதான் தியானம் பண்ணிருக்கேன் 5 கொள்ளல் கோத்திர தூரம்னு பண்ணி முடிச்ச உடனே வாசல்ல பில் அடிச்சான். வந்த உடனே என்ன ஆச்சு, கரெக்டா நான் தான் அவனோட சண்டைக்கு போயிட்டான். நான் தான் ஒரு போன தடவை கொடுத்துட்டேன், திருப்பி எவ்வளவு தடவை கொடுக்கறது அப்படின்னு உடனே கத்துப்போம் வந்து சேர்ந்துடுறது. நமக்கு கர்த்தா போக்தா அப்படின்னா இந்த ஞானம் இருக்குதான், இருந்தாலும் அந்த வாசனையானது நம்மள போக மாட்டேங்கிறது. திருப்பி காத்தால வந்தோடனே கர்த்தா போக்தா அகம் இது திருடாயா ஏஷா இந்த புத்தி இருக்க திருடமா இருக்கு. அது என்ன போகும் அதை சொல்றதுக்கு கிளாஸ்ல கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கேன். பிராக்டிகலா பார்த்தா அது இல்லையே அப்படின்றான். அததான் சொல்றேன் திருடா யா ஏஷா
அனாதிகி, இது ரொம்ப அனாதி காலமா இதுவும் என்ன தொடர்ந்துட்டு வந்துட்டே இருக்கு. போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, நான் எப்போ உண்டாங்கன்னா அப்போ இருந்து இந்த வாசனை அவ்வளவு சீக்கிரம் அது போயிடுமா? அது என்னதான் தெரிஞ்சாலும் அப்படி ரொம்ப பலவத்தா இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அந்த வாசனை. இந்த பழைய வாசனைன்றது போன ஜென்மால இருந்ததுனால அது நமக்கு திருப்பி திருப்பி அந்த வாசனையினால ஈர்க்கப்பட்டு என்ன பண்றான், அந்த திருப்பி இந்த கத்திருத்தம் போக்கிருத்தம் சம்சாரத்துக்குள்ள போயிடலாம். இப்ப என்ன பண்ணாங்கன்னா அது எப்படி பண்ணாங்க, இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா பராந்திகாணி வெதுனத்வயம்பு தஸ்மாத் பராங் பட்சத்தினா அந்தராத்மனா, அந்தராத்மாவை பார்க்க முடியாம நம்மளை படைச்சு வச்சு நம்மளை இன்சம் பண்ணியிருக்கார் பகவான். இப்ப இதுல இருந்து இந்த ஜென்மால நம்ம தப்பிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரா அவரையே கொஸ்டின் பண்ணிட்டு நான் உள்ள பார்க்கணும். இப்போ அப்ப ஏற்பட்டதுதான் பிரத்யக் திருஷ்டியா பஷ்யதி ஆத்மா சூக்மயா சூக்ம தர்ஷிபிகி, அப்படி பிரத்யக் திருஷ்டியா உள்நோக்கோட இந்த ஆத்மாவில நிவசதா பிரயத்தனாத் அபனயா, ரொம்ப பிரயத்தனம் பண்ணிதான் அபனயா இதை ஒழிச்சு கட்ட முடியும். இது எப்படி ஒரு நாள்ல போயிடுமா? நமக்கு எத்தனையோ வருஷமா பழக்கம் ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல போன ஜென்மா, அது மாத்திரமான அதுக்கு முந்தின ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா இல்லைன்னா இந்த மனுஷன் வெளியே கிடையாது. அவ்வளவு பாபிஸ்டனா நான் இருக்கிறதுனாலதான் அத்தனையும் பண்ணதுனால ஏதோ ஒரு புண்ணிய புண்ணிய வசத்தினால இந்த ஜென்மால எனக்கு விப்ரத்துவம் கிடைச்சி, நல்ல மைண்டோடையும் கிடைச்சி, கை காலு நல்லா வேலை செய்யற மாதிரி கிடைச்சி, அதுலயும் வேதாந்தம் இருக்குன்றதையும் தெரிஞ்சுட்டு அதுலயும் அந்த பிரம்மத்தை பார்க்கணும்ன்ற அளவுக்கு வந்திருக்கேன். இப்படி வந்தவனையும் அந்த வாசனையானது இருக்கிறதுனாக்க இப்ப நான் என்ன பண்ணணும், இதை விடுறதா அந்த வாசனையை தங்கமானா வேற வழியே இல்லை. நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். இப்போ நன்னா அந்த நேகாரால வாசனை வந்துடுவோம். அதனால அதை தடுக்கிறதுக்காக தான் இவன் பிரயத்தன ஞானியா இருந்தா கூட அவங்க 20,000 ஜபம் பண்ணணும்னு அவனுக்கு விதிக்கிறதுக்கான அந்த பிரயத்தனம், அந்த வாசனை வந்துடக்கூடாது, வராது. இவனுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் தான் வந்ததுன்னு வச்சுங்க. ஒரு ஆத்ம ஞானியா இருந்தானா வராது, ஆனா வரலாம். ஏன்னா அவளவு சங்கத்திலேயே இருக்கா எப்போதும் இல்லையா, ஜனங்களோட எல்லாம் இருக்கும்போது வரலாம். அந்த பண்ணா வந்துருச்சுன்னா இந்த வாசனையை அதுக்கும் வழி பண்ணிக்கணும். அந்த வாசனாட்சயமும் முக்கியம். சமாதினால்தான் அந்த வாசனாட்சயமும் மனோநாட்சத்துக்கும் நிர்விகல்ப சமாதி தான் அவர் வெளியில அவர் வாக்கியத்திலே எழுதிக்கிறார். ஆமா, அதுக்கு நிர்விகல்பக சமாதியினாலதான் வாசனாட்சயமும் மனோநாட்சத்தையும் பண்ண முடியும். வெறும் இந்த புத்தியினால அறிவிக்கிறோம் உத்தம அதிகாரியா இருக்கிறவனுக்கு அவர் வரலாம். ஆனா இந்த பிரயத்தினால இவர் சொல்ற மாதிரி திருப்பியும் அந்த வாசனா வறுமையானால் அப்ப என்ன பண்ண, பிரயத்தனம் பண்ணிதான் அதை ஒழிக்கணும். பிரயத்தனம் பண்ணான்னா அந்த வாசனையானது கொஞ்சம் கொஞ்சமா வாசனா தானமும், அது ரொம்ப அப்படியே வாசனையானது தானமும் ஆயிடுறதுன்னா அப்படியே இல்லாம சில அவுட் ஆயிடும். அப்படி ஆகும்போது எது தட்டு இதுதான் இங்க முக்திகள்லாம் முனையா பிராகு, இதுதான் முக்தி முக்தின்னு சொல்ற இடத்துல சந்திரசேகர பாரதி என்ன எழுதியிருக்காருன்னாக்க நிர்விகல்பக சமாதினா அப்படின்னு வர்றாரு அவரு. இந்த மாதிரி ஒரு சமாதி நிலையில இருக்கும்போதுதான் அவளுக்கு இத பத்தி சிந்தனையே இல்லாம ரொம்ப நேரம் அவளா உட்கார்ந்து இருப்பாங்க, நாள் கணக்குல மன கணக்குல. அப்படி இருக்கும்போது இந்த வாசனை அவங்க கிட்ட வரதுக்கு பயங்கன்னு ஓடி போயிடும், அந்த வாசனையும் அந்த மனசும் ஓடி போயிடும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் உத்தமாதிகாரியா இருந்தா இது வந்த உடனே ஞானம் வந்த உடனே வந்துடுறது அவளுக்கு. அப்படி இல்லைன்னாக்கா அதை என்ன பண்ண, பிரயத்தனம் பண்ணி நல்லா சமாதியில உட்கார்ந்து அவ அப்படி பண்ணாதான் அந்த மனச அந்த வாசனையானது ஜெயமாகும் அப்படின்னு சொல்லி அது ஏன் வருதுன்றது இன்னும் சொல்ல போறாரு. முனையா பிராகு, இப்படி முனிகள்லாம் சொல்லியிருக்காங்க நமக்கு இப்படி பண்ணணும். இந்த வஸ்துனி ஞாபகி, இந்த பிரம்மமானது தெரிஞ்சா கூட இந்த சம்சார ஏத்துக்கு காரணமான இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் இதெல்லாம் ரொம்ப திருடமா ரொம்ப நாளா இருக்கிறதுனால இந்த வாசனையானது ரொம்ப பலவத்தா இருக்கு. பலவத்தி வாசனா அது என்ன பண்ணும், அது நீங்க கஷ்டப்பட்டுதான் பிரத்யேக விஷயம் திருப்பியும் நாம இதுக்கெல்லாம் சேரக்கூடாது நான் இந்நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியில உட்கார்ந்து ஆத்மனி நிவசதான், அந்த ஆத்மனியிலேயே அவர் உட்கார்ந்து இருக்கணும். பிரயத்தனா அப்படின்னு போட்டார். ரொம்ப கஷ்டம் தான். அவர் இவ்வளோ வருஷங்களா போய் ஒரே கொஞ்ச நாள்ல நான் 4-5 வருஷம் வேதாந்தத்தை படிச்சுட்டு உடனே ஆகணும்னா நடக்காது. அதுக்கு என்ன பண்ண, நிறைய பிரயத்தனம் பண்ணோம். அப்படி பண்ணிதான் இத பிரயத்தனா அபனேயா, இத அப்படிதான் இந்த வாசனா பிரயத்தனா அபனேயா, அந்த வாசனையே பிரயத்தனத்தினாலதான் பண்ணணும் அப்படின்னு, இதுதான் முக்தி அப்படின்னு பிராகு முனையா. அப்படி பண்ணாதான் இந்த வாசனா தானவம் எது. இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு உபாயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த வாசனா தானவமானது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுனால ஏன்னா யோக வசிஷ்டாதி கிரந்தங்கள்ல அவன் என்ன பண்ணிருக்காங்க, இந்த முனி இந்த பிரம்மஞானிகளையே ஜீவன் முக்தன்
ஜீவன் முக்த வரன், ஜீவன் முக்த வரியன் அப்படின்னா அவளுடைய யோக சக்திக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குன்னு அவர் ஆச்சாரியார் என்ன சொல்லிட்டாரு, ஞானியினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இதெல்லாம் இல்ல, ஆனா அஜ்ஞானியா நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஞானிகளுக்குள்ள நம்ம வேதத்தை பார்க்கிறோம். அதனால வரதை தவிர இந்த ஆத்ம ஞானமானது ஒண்ணுதான். தத்துவமசி ஞானம் யாருக்கு வருதோ அவனுக்கு ஒரு வேதம் இல்லை, அவனுக்கு இருக்கிறது ஒண்ணுதான். இந்த உலகம் இருக்கு, இந்த உலகம் போயிருச்சுன்னா இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் இருக்க போறான். அவனுடைய ஆங்கிள் இல்ல, பாக்குறவனுடைய ஆங்கிள் இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் இன்னும் அப்படி வறுமையானா சிலருக்கு பை பெனிஃபிட் ஆஃப் டவுட் வறுமையானா அவன் என்ன பண்ணணும்னா இந்த யோகாதிகள் எல்லாம் கை கொள்ளணும். அப்படி யோகாதிகளை கை கொண்டாதான் அவளுக்கு இந்த வாசனையானது க்ஷயமாக ஆகும், அந்த மனசானது ஆகும். அந்த மனோநாசம் வாசனாட்சயம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிர்விகல்ப சமாதி தான் அப்படின்னு சொன்ன. இந்த இடத்துல ஆச்சாரியால் எழுதும்போது வாசனா தானவம் எது அப்பனேயா வாசனா தானவம்னு சொல்லி இது முனிவர்கள்லாம் சொன்னார்கள்னு சொல்றதுனால இந்த இடத்துல நிர்விகல்பக சமாதியை அவர் சொல்லியிருக்கார் அப்படின்றது ஆச்சாரியாருடைய அபிப்பிராயம், சந்திரசேகர பாரதியினுடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்ற காரணங்களும் இப்ப இந்த வாசனைக்கு இருந்தாங்க. இந்த வாசனாட்சயம் நம்ம பேசுறதுனாலையும் அறிவதனாலையும் மட்டும் போகாது, அது சில காரியங்கள்லாம் பண்ணாதான் போகும்னாக்க சமாதியில இந்த டெய்லி உட்கார்ந்து நீங்க யோசிச்சுட்டே இருந்தாதான் போகும் அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொல்றாரு. அகம் மமேதியோ பாவா தேஹ தேஹ அக்ஷாதௌ அனாத்மனி அத்யாசோயம் நிரஸ்தவ்யா விதுஷா ஸ்வாத்மனிஷ்டயா. இந்த அகம் மம அப்படின்ற அபிமானம் தான் இந்த கர்த்திருவ போக்திருத்துவத்துக்கும் இந்த சம்சாரத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த அகம் மம அப்படின்ற அதுக்காக நம்மளை விட இன்னொரு பொருளை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன இருக்கு, அகம் மமன்ற புத்தி வந்துருக்கு. இருக்கிறது ஒரே பொருளா இருந்துட்டாங்கன்னா அகமோ மமவோ அங்க வரவே வராது. எப்போ உங்களுக்கு அகமும் மமமோ வந்துருச்சோ அப்படின்னா என்ன அர்த்தம், அனாத்மால ஈடுபட்டு இருக்கு மனசு என்ற அர்த்தம். அப்ப என்ன அனாத்மனி தேக அக்ஷாதோ, இந்த தேகத்திலையும் இந்திரியங்களும் அக்ஷம் முதலிய அக்ஷ ஆதோ அப்படின்னாக்க கண்ணு காது மூக்கு நாக்கு செடி இந்த இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்ததுனால இப்ப என்ன அகம் மம இது அபிமானம். இந்த அகம் மம என்னுடைய அபிமானம் வந்துட்டு, இந்த பாவம் வந்துட்டு, இந்த எண்ணங்கள் வந்துட்டு, அது எதனால வந்ததுன்னா அத்தியாசத்தினால வந்தது. தூங்கி எழுந்த உடனே நான் இன்னார்னு நான் தூங்கி எழுந்துட்டேன் பாருங்க, அப்பவே என்ன ஆச்சு, அத்தியாசம் ஆரம்பிச்சிருக்கு. அப்பவே என்ன ஆத்மால அனாத்மாவை போட்ட அனாத்மால அவாத் போட்டு இது நன்னா தெரியும். சமப்பிரகாசத்துக்கு விருத்த சுபாவ யோகம் நன்னா தெரியும். இது இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் வராது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு வராதுன்னு நன்னா தெரிஞ்சா கூட நான் என்ன பண்ணேன், இந்த ஆத்மாவில கொண்டு போய் அனாத்மாவை சேர்த்து வச்சேன். அனாத்மாவாக இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு மனசு இதெல்லாம் வெறும் சக்கதான். இதுல சார நான் இருந்தாதான் வரும்னு எனக்கு தெரிஞ்சா கூட அதோட நான் சேர்ந்து அதோட ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். இந்த நம்ம சுவாமி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இந்த ரசகுல்லால என்ன பண்ணாங்கனாக்க நல்லா புளிஞ்சு எடுத்தீங்கன்னாக்க அது போய் சாப்பிட முடியாத இல்ல, அந்த ஸ்வீட்னஸ் தான் அதுக்கு காரணம். இது போய் அது கூட சேர்ந்ததுன்னா ரசகுல்லா நல்லா இருக்குன்னு சாப்பிடுறோம். அதை நம்ம இத பாக்காம அந்த சாரத்தை பார்க்காம அந்த ரசகுல்லாவை மாத்திரம் பாக்குற மாதிரி நம்ம என்ன அத்தியாசம் பண்ணிக்கிட்டோம். நம்ம இந்த உடம்போட அந்த பிரம்மத்தை அத்தியாசம் பண்ணதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த அத்தியாசம் வந்துருச்சு. அதனால என்னாச்சு, ஸ்வ ஆத்ம நிஷ்டையா, இது தன்னுடைய ஆத்ம நிஷ்டையினாலதான் இதை போக்கணும்னா அவன் என்ன பண்ணா நிறைய நிதித்தியாசனம் பண்ணா நிறைய சமாதி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி பண்ணிதான் சுவாத்ம நிஷ்டையா விதுஷா நிரஸ்தஜா, புத்திசாலினால வித்வானால விதுஷான அறிவாதிகளால இது என்ன பண்ணா நிரஸ்தவ்யா சத்யாகான்னு போட்டாரு. இந்த இடத்துலயும் அவர் என்ன சொல்றாரு, இன்டெரக்டா சொல்றாரு, யோகாதி அனுஷ்டானங்களாலதான் இது போகும், நீ வெறுமை கேட்டதோட நின்னா போகாது. இதை நன்னா எடுத்துன்னு வரணும், அசிமுலேட் பண்ணாக்க இந்த யோகிக்கமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இதை ஜாதி நீதி குலதோத்திர தூர கம்நாம ரூப குணதோ வர்க்கிதம்னு அப்படி பார்த்து தத்துவமசிய பாவைய ஆத்மனி அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த விதுஷானால நிரஸ்தவியாக இது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் இது அப்படின்னு சொல்றேன். இந்த வாசனைகளை எல்லாம் ஒழிச்சாதான் வாசனா அக்ஷயமாச்சுன்னாதான் முக்தியானது உங்களுக்கு தெரியும். சவண மனன நிதித்தியாசனம் இருக்கு, அந்த நிதித்தியாசனத்துல இதெல்லாம் அந்தர்பாவமா இருக்கு. இப்படி பண்ணாதான் உங்களுக்கு நான் தான் ஆத்மா அப்படிங்கறது நன்னா தெரியும். இல்லைன்னா திருப்பி கிளாஸ் முடிஞ்ச உடனே பழையபடி நம்ம அத்தியாசத்துல வந்துருவோம் அப்படின்னு. ஞாத்வாஸ்வம் பிரத்யேகாத்மானம் புத்தி தத்விருத்தி சாட்சினம் சோகம் இத்யேவ தத்விருத்யா அனாத்மனி ஆத்மமதிம் ஜெயி. அதனால நீங்க டெய்லி இதை நினைச்சுக்கணும். புத்தி தத்விருத்தி, புத்தி என்ன, அதனுடைய விருத்திகள் என்ன, எண்ணங்கள் என்ன, மனசு என்ன, மனசனுடைய எண்ணங்கள் என்ன,
இதுக்கெல்லாம் என்ன இருக்கு? எந்த நான் காத்தால மூங்கில் இருக்கேனா, எந்த நான் கனவு கண்டேனா, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தானே நானு. இது மூணாவது நான் வந்து ஐடென்டிஃபையே பண்ணக்கூடாது இல்லையா? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிக்கா நானு. எதோடையும் இந்த அன்னமயத்தோடையும் இந்த பிராணமயத்தோடையும் மனோமயத்தோடையும் விஞ்ஞானமயத்தோடையும் ஆனந்தமயத்தோடையும் ஐடென்டிஃபையே ஆகக்கூடாது. எதுவும் அதான சாட்சி. இது எல்லாத்தையும் எப்ப பார்த்துட்டு இருக்காரோ இது அவரை இதுலயும் சம்பந்தப்படுத்தல. அதனாலதான் அவர் சாட்சியா இருக்காரு. இது சம்பந்தப்படுவாரையானால் அவர் சாட்சியா இருக்க மாட்டார். எப்ப சாட்சியா இருக்காரோ அப்ப இதுல சம்பந்தப்படவே இல்லை. அவரு புத்தி கல்விக்கு சாட்சியாக அவர் இருக்காரு. அந்த சாட்சியம் அந்த பிரத்யேகாத்மாவை பிரத்யேகாத்மானம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, பிரத்யேகனா உள்ள, பராக்குனா வெளியில, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை ஞாத்வா அறிந்து நன்னா அறிந்து சகா அகம் அந்த பிரம்மன் தான் நானு அப்படின்னு நன்னா அந்த தத்துவமத்தியும் அந்த உபதேசத்தை கேட்டாச்சு. குருதினாலையும் ஆச்சாரியனாலையும் இதை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரம்மன் தான் நானு. சகா அகம் இது சோகம் சோகம் பாவேன பூஜையே அப்படின்னு சொல்லியிருக்கு. சகா அகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவித்யால குரு பாதைகள்லாம் இந்த அர்த்தத்துலதான் குரு மந்திரமா சொல்லிட்டு இருக்காங்க. ஹம்ச சிவ சோகம் சோகம் ஹம்ச சிவா ஹம்ச சிவ சோகம் ஹம்சா அப்படின்னு இந்த சகா அகம் சகா இதை சொல்றதுக்காக தான் நம்மளுடைய மூச்சு காத்தே நமக்கு எப்படி இருக்குதா சகா அகம் சகா அகம்னு தான் நம்ம மூச்சு காத்து எப்ப பார்த்தாலும் இதுதான் அஜபா காயத்ரின்னு சொல்லியிருக்கு. இந்த சகா அகம் சகா அகம்னு நம்மளுடைய மூச்சு காத்து வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் இதை நீங்க பார்க்க முடியும். நீங்க காரியங்களோட இருக்கும்போது இது ஏதோ மெக்கானிக்கலா இந்த சுவாசங்கள் வந்து இருக்குன்னு நினைச்சிட்டு அதை நம்ம நோட் பண்ண மறந்துடுறோம். நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும்போது யோஸ் பண்ணாதான் அந்த சகா அகம் அப்படின்றது அந்த சிந்தனை வரும். ஒரு மூச்சு காத்துலயும் அந்த சிந்தனையை வரணும். அதுக்கு என்ன வழி அப்படின்றதுக்காக தான் இவன் என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, உபாசகர்ல ஒரு மந்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லி 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 வழங்கப்பட்டில்லே இல்லை. காதால ஒரு நாளைக்கு 1000 பண்ண வேண்டியது, 2000 பண்ண வேண்டியது, அப்புறம் ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. இப்படியே அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமே என்ன ஆகும், மனசு நீங்க அதை பத்தி யோசிக்கலன்னா கூட அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பீங்க. அப்படி ஆன உடனே அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வருது. இப்ப என்ன பண்ணா அந்த மந்திரத்தை ரீப்ளேஸ் பண்ணிடணும். சகா அகம்னு அந்த குருபாதிகையையும் தள்ளிட்டு சகா அகம்னு அந்த பிரம்மச்சிந்தனையை எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா அந்த பிரம்மச்சிந்தனை இதுதான் ஞானிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அதுக்காகதான் அவளுக்கு சோகம் மந்திரம் தான், அஜபா மந்திரமும் ஓங்கார மந்திரமும் தான் சன்னியாசிகள்ல எப்போதும் உபாசனை பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மள மாதிரி கிரகஸ்தார்களா இருக்கிறவங்க மந்திரம் சிவ மந்திரமோ அம்பாள் மந்திரமோ விஷ்ணு மந்திரமோ சேர்த்து நம்ம பண்ணலாம். ஏன்னா நமக்கு கூடவே ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இப்போ நன்னா இருக்கணுமே, நான் கிளாஸுக்கு வர மாதிரி என்னுடைய கைகால் சரியா இருக்கணும், குடும்பம் வீட்டுல வந்து ஒய்ஃபு பசங்க சரியா இருந்தாதான் நான் கிளாஸுக்கு போக முடியும். இப்படி வீட்லயும் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தேவைப்படுறது, மெட்டீரியல் பெனிஃபிட் தேவைப்படுறதுனால அந்த சகுனத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சன்னியாசிகள்லாம் அதெல்லாம் விட்டுட்டு வந்ததுனால அவளுக்கு அந்த சகுனமே வேணாம், இருக்கிறது நிர்குண தியானம் தான் வேணும். நிர்குண தியானமாக இருக்கணும்னா அந்த ஆத்மா தான் நானு. அவளுக்கு ஒரே சின்ன என்ன சூழ சூழ்நிலை கவன சரீரா எதிரிக்கா அப்படின்ற அந்த அந்த பாவம் சோகம் பாவேன சகா அகம் அப்படின்னு அந்த சத் விருத்தி அந்த எண்ணம் தொடர்ச்சி அப்படியே அந்த சமாதியில அவளுக்கு கிடைக்கிறது உட்கார்ந்து இருக்கும் போது. அப்பொழுதுதான் அந்த ஆத்மா இல்லாத அனாத்மனி அந்த ஆத்மா மத்தி வருது இல்லையா அவளுக்கு. அதை அவன் என்ன பண்ற, கான்ஸ்டன்டா அதை தள்ளி விட்டுட்டே இருக்க. அந்த யோக நிலையில இருக்கும்போது அவளுக்கு இந்த யோகத்தை விட்டுட்டான்னா அது வந்துடும். அதனால அவன் என்ன பண்றாங்க, அந்த எண்ணம் வராம பண்ணணும்ன்றது அனாத்மால ஆத்ம புத்தி போகாம ஒழிக்கணும். அது அனாத்மால ஆத்ம புத்தி வராம தடுத்துட்டே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு வழியா சொல்லிட்டாரு. அதனால புத்தி என்ன, தத்விருத்தி புத்தி தத்விருத்தி சாட்சியம். புத்தி அதனுடைய வித்திக்கு சாட்சியாக இருந்து கொண்டு ஸ்வம் பிரத்யேகாத்மா அந்த அந்த அந்தராத்மாவை இப்படி அறிந்து கொண்டு பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரை சாட்சி அப்படின்னு அறிந்து 3 சரீரத்துக்கும் விலட்சணமா இருக்குன்றத அறிஞ்சிட்டு சகா அகம் நானே அது அப்படின்ற அந்த சத் விருத்தியா அந்த நல்ல எண்ணம் அது ஒண்ணுதான் சத் விருத்தி, பாக்கி எல்லாம் அசத் விருத்தி. அது இல்லாத அந்த எண்ணத்தினால அனாத்மனி ஆத்மமதின் தெரி அந்த அனாத்மாவாக கூடிய இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த உலகத்துல இந்த ஆத்ம புத்தி நானு எனது எனக்கூடிய இந்த ஆத்ம புத்தியை ஒழிச்சு கட்டுக ஜெகி அப்படின்னா தியாகம் பண்ணு ஒழிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். ஞாத்வா ஸ்வம் பிரத்யேகாத்மானம் புத்தி தத்விருத்தி சாட்சினம் சோகம் இத்யேவ தத்விருத்தியா அனாத்மனி ஆத்மமதிம் ஜெகி அப்படின்னா ஜெகினா நாசய
அப்படின்னா இதை போக்கடிக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்க, அப்படி போகணும் நீங்க சொல்றீங்க சார், ஆனா வரலையே அப்படின்னாக்க நம்ம கையில 3 பிரச்சனைகள் இருக்கு. லோகானுவர்த்தனம் அப்படின்னு இருக்கு. எப்ப பார்த்தாலும் லோகத்தோடையே கனெக்ஷன் நமக்கு இருக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கோம். நம்ம எப்படி வாழ்க்கையை அனுபவிக்கணும் உள்ள பாக்குற மாதிரியே இருக்கணும். நம்ம லோகத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். லோக வர்த்தனம், லோகத்துக்கு ஏத்த மாதிரி அதை பின்பற்றி அனுவர்த்தனம். லோகத்துல என்ன பண்றாங்களோ அதே பின்பற்றி நம்ம வந்துட்டு இருக்கோம். தேகத்துக்கு என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி. இது வலிக்கிறதுனா உடனே டாக்டர் கிட்டதான் போறதே புத்தி போறதே தவிர இது தேகம் தானே அப்படி இருக்கும், இதுல இருந்து நம்ம மனசை வெளியில கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரமாட்டேங்கிறது. ஞானிகளுக்கெல்லாம் வருது. இப்போ அவர் ரமண மகரிஷிக்கு கையில ஆபரேஷன் பண்ணாங்க, கையில கேன்சர் இருக்கும்போது. அப்போ அவங்க டாக்டர் எல்லாம் சொன்னா இது மாதிரி நீங்க அனஸ்தீசியா கொடுக்கணும், அனஸ்தீசியா கொடுத்தாதான் நீங்க கையை அசைக்காம இருக்கீங்க, நீங்க அசைக்காம இருந்தாதான் எங்களால ஆபரேஷன் பண்ணி அதை எடுக்க முடியும், அதனால நீங்க அவசியம் அனஸ்தீசியா போடாம பண்ண முடியாது. அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டாராம். இந்த மாதிரி இல்ல நாங்கெல்லாம் 4 மேனி பொழுது வந்தமும் இதையே சொல்லிட்டு இருக்கோம், ஆத்மா வேற மனசு வேற, ஆத்மாவுக்கும் மனசும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் எனக்கு சான்ஸ், நான் சொல்றதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியுதான்றது, அதனால நீங்க அனஸ்தீசியா கொடுக்காதீங்க, நானா கையை அசைக்க மாட்டேன்னு. அப்போ டாக்டர் சொன்ன நீங்க அசைக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு எப்படி அசைச்சிட்டு இருக்கீங்க எங்க இல்ல நான் என்ன தப்போ ஏதாவது பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா உடனே எனக்கு நீங்க கொடுக்கலாம், அனஸ்தீசியா கொடுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல, ஆனா ப்ளீஸ் கிவ் மீ எ சான்ஸ் அப்படின்னு. அவர் அந்த ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் அதை பார்த்துட்டே இருந்தாரா. அவர் ஒன்னும் அதோட ஐடென்டிஃபை பண்ணாம அவர் எங்கேயோ நினைச்சுட்டு இருந்தார். இப்படி நம்ம கேள்விப்படுறோம். இந்த ஆத்மாவை அந்த மனசுல இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு யோகிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம ஊர்ல இருந்திருக்காங்க, இப்ப ரீசெண்ட் டைம்ல இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப காஞ்சி பெரியவால ஒரு தடவை சொன்னாங்க, கண் ஆபரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி அவர் பண்ணிருக்காரு. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க கண்ணுல அந்த மாதிரி விளையாட முடியாது, ஏன்னா கண்ணு இல்லாம பர்மனண்டா போயிடும். நீங்க கையா இருந்தாலும் உங்களுக்கும் காலில் கையில இருந்ததுன்னா சரி நாங்களும் போனா போகுதுன்னு உலகம் ஒத்து போவோம், இந்த விஷயத்துக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்க இந்த தேகானுவர்த்தனம்ன்றது இருந்துட்டே இருக்கு, அதை வெளியில வரணும். இந்த லோகானுவர்த்தனம் எப்ப பார்த்தாலும் ஊரை பத்தியே கவலை, லோகத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு இந்த லோகானுவர்த்தனம் தேகானுவர்த்தனம். இதை விட இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இந்த சாஸ்திரானுவர்த்தனம் ஒண்ணு இருக்கு. எப்ப பார்த்தாலும் அது எங்க சொல்லிருக்கு, இது எங்க சொல்லிருக்கு, இந்த சாஸ்திரத்துல அப்படி சொல்லிருக்கு, அந்த சாஸ்திரத்தை சொல்லிருக்கு. இது ஒரு பெரிய இடைஞ்சல். இது ஆத்மாவை தெரியறதுக்கு வழி விடாம அவர் இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அவர் இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு அந்த புத்தி சக்தியா போயிட்டு ஆத்மால புத்தி இருக்கவே இருக்காது. அந்த சாஸ்திரத்திலேயே அந்த பிரயோகத்திலேயே இருக்கிறதுனால இந்த சாஸ்திர அனுவர்த்தனம்னு 3 குறை இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் ஜீவன் முக்தி விவேகம் அப்படின்னு ஒரு கிரந்தத்துல ரொம்ப அருமையா டீல் பண்ணியிருக்காரு விஜயாரண்ய சுவாமியை. விஜயாரண்ய சுவாமி இந்த 3 பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. இவரும் அது சொல்ல போறாரு, இது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், அது சஸ்பென்ஸ் அடுத்தது வரைக்கும் லோகானுவர்த்தனம், தேகானுவர்த்தனம், சாஸ்திரானுவர்த்தனம் அப்படின்னு நம்ம கையில 3 பிரச்சனைகள் இருக்கு. லோகானுவர்த்தனம் கெத்வா தேகானுவர்த்தனம். லோகானுவர்த்தனத்தை தியாகம் பண்ண நீங்க இந்த லோகத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க என்ன பண்ணாலும் லோகம் உங்களை பத்தி ஏதாவது சொல்லாம இருக்குமா? எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் லோகம் உங்களை ஏதாவது கொஞ்சம் எங்க ஊர் வாய மூட முடியுமா? யாராலும் இப்படி இந்த லோக சிந்தனை இருக்கிறவங்களுக்கு ஆத்ம சிந்தனை வராம போயிடும். அதனால இந்த லோகானுவர்த்தன சிந்தை முதல்ல ஒழிச்சு கட்டணும். நீங்க அடுத்தது என்ன பண்ணணும், தேகானுவர்த்தனம். இதை முதல்ல ஒழிச்சாதானே அடுத்தது தேகானுவர்த்தனம். இந்த தேகத்துல உங்களுக்கு இருக்கிற அபிமானம் எப்ப பார்த்தாலும் ஒரு பயம். வைக்கும் போதே டெபாசிட் வைக்கும் போதே நம்ம பையன் நம்மளை கவனிக்காம விட்டான்னாக்க நம்ம என்ன பண்றது, டெபாசிட் வச்சான்னாக்க உங்களுடைய சங்கல்பம் என்ன, அது அவனுக்கு போகணுன்றதுக்காக டாக்டருக்காக எழுதி வச்சதுதான் அந்த டெபாசிட் ரிசீட். அது நீங்க நினைச்ச மாதிரி தானே போயிட்டாரு. அவன் பையன் அப்படி காமிப்பான். உங்களுக்கு திடமான நம்பிக்கை பிரம்மத்து மேல இல்ல. விபத்து விட்டு போ, கும்பம் விட்டு போ. ஏன்னா நான் யாராவது கடவுளை திட்டினா அவன் தப்புன்னு சொல்லுவான். ஆக்சுவலா யார் திட்டினோம், நம்ம திட்டம், நம்ம தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை வச்சு வாயில மாத்திரம் சொல்லிட்டு இருக்கோம் கடவுள் இருக்காருன்னு. ஏன் அப்படின்னாக்க இன்னும் இந்த தேகானுவர்த்தனத்திலேயே இருக்கும். அந்த உடம்ப பத்தியே கவலைப்பட்டு இருக்கோம். அவர் காப்பாற்ற மாட்டாரு, நம்மள முடிஞ்சிட்டோம். அவர்தான் காப்பாற்றுவாரு இந்த உடலை. அவரை நம்பி தானே நான் டெய்லி லீவு தீர்றேன். அவர் எப்படி என்ன விடுவாரு, எனக்கு எப்படி அகாலமான மருத்துவம் என்னால எப்படி ஏறும் அப்படின்ற தைரியம் யாருக்காவது இருக்கா?
யாருமே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏமாத்துறான், அவ்வளவுதான், சைக்கோ பாயிண்ட், சும்மா ஊருக்காக நடிக்கிறான் அப்படின்னு. இதுதான் தேகானுவர்த்தனம். இத முதல்ல விடணும், தேகானுவர்த்தனம். அதுக்கப்புறம் சாஸ்திரானுவர்த்தனம். ஐ வாண்ட் டு ப்ரூவ் எவ்ரிபடி தட் ஐ அம் மோர் எஜுகேட்டட் லேர்னட் அப்படின்னு காப்பது இதுலயே பாதி வாழ்க்கை முழுக்க போயிடுறது. ப்ரூவ் பண்றது எனக்கு தெரியுமே, எது கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுமே என்னுடைய நாலேஜை காமிச்சுட்டே இருக்கணும். அதான் இந்த சாஸ்திரானுவர்த்தனம். இந்த மூணுக்கு என்னைக்கு விடுறாங்க? சாஸ்திரானுவர்த்தனம் கேட்வா அத்தியாச அபநயம் குரு. இதுதான் அத்தியாசத்தினால வருது. இதெல்லாம் உங்களை நீங்க நான் என்ன எல்லாரும் பாக்குறாங்க, என்னுடைய பாடியை தான் எல்லாரும் பாக்குறாங்க, அவளுக்கு நினைப்பு புறவைக்கும் போகும்போது எல்லாரும் அவளை தான் பாக்குறாங்க. இந்த செருப்பு சரி அறுந்துச்சுன்னு வச்சுங்க, நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா எல்லாரும் நம்ம செருப்பையே பாக்குற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அவனுக்கு 1000 பிரச்சனைல உலகத்துல போயிட்டு இருக்கான். இதான விஷயம். நம்மளா ஒரு அஜ்ஞானத்தை, இந்த லோகானுவர்த்தனம், இந்த தேகானுவர்த்தனம், இந்த சாஸ்திரானுவர்த்தனம், இதெல்லாம் ஸ்வ அத்தியாசத்தினால, தன்னுடைய அத்தியாசத்தினால. அத்தியாசம்னா என்ன? பொய்யான ஒரு கற்பனையினால வரக்கூடியது. இதெல்லாம் அபநயம் குரு. இதெல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுக்கப்பா அப்படின்னு நமக்கு சொல்லி தர்றார் ஆச்சாரியார். இந்த லோகானுவர்த்தனம், தேகானுவர்த்தனம், அவர் என்ன சொன்னாரு? வேதோ நித்தியமதீயதாம் பதிகிதம் கர்மாயதாம் அப்படின்னு உபதேச பஞ்சகம் எல்லா சன்னியாசிக்கும் வைக்க அவர் போகும்போது 5 பஞ்சகத்தை சொல்லிட்டு போனார். ரொம்ப வசதியான ஒரு கிரந்தம் ஆச்சாரியால் எழுதினதுல. அதுல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, லோகானுவர்த்தத்தை பத்தி சொல்லும் போது ஔதாசீன்யம் அபீட்சதாம் அப்படின்னாரு. எதோடையும் கலக்காம இருந்துட்டே இருக்கிறத பழகிக்கணும். வீட்டுல நீங்க உதாசீனமா இருக்கணும். யார் என்ன இருந்தா எல்லாத்துலயும் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு வருவோமா? அது என்ன ஆகும்னாக்க, எல்லாத்தையும் என்ன சமையல்ல ஆரம்பிச்சாருனாக்க அவர் எல்லாத்தையும் எங்க கூப்பிட்டு எந்த சாதியில எல்லாம் அவருக்கு தெரியணும்னாக்க இது என்ன இந்த மாதிரி இன்டர்ஃபியர் லோகானுவர்த்தனம். அப்போ ஒரு நிமிஷம் கூட ஆத்மா சிந்தனையே கிடையாது அவருக்கு. அவனா அப்படி இருக்க கூடாது. ஔதாசீன்யம் அபித்யதா, முதல்ல அதை வளர்த்துக்குங்க. அந்த சாஸ்து தோற்றல் அப்பிஷ்டாய கதாச்சன் கேட்காம நீங்க போய் என்னுடைய ஐடியாவை கொடுத்தானாக்க அவன் என்ன வச்சுட்டு இருக்காளோ அதை கெடுக்கிற மாதிரி ஆகுமே தவிர நம்ம நல்லது சொல்ற மாதிரி ஆகாது அது. அதனால ஔதாசீன்யம் அபித்யதாம், உதாசீனமா இருக்க கத்துங்க. ஜனகிருபா நைஷ்கரியம் உத்வித்யதாம் அப்படின்ட்டாரு. கிருபா அப்படின்னாக்க இந்த தயால குணம் உங்களுக்கு இருக்கு. எல்லாம் என்னமோ நீங்க தான் அவதார புருஷன் மாதிரி தயில போறதுக்கு இவரா எல்லாத்தையும் பண்ண வேண்டியது இல்லைன்னாக்க நைஷ்கரியம் இல்லைன்னா ஒரேடியா கோபமா திட்ட வேண்டியது. இந்த புத்தி எல்லாம் முதல்ல விடுங்கன்னு நமக்கு உபதேச பஞ்சகத்துல சொல்லிவிட்டாரு அவர். ஔதாசீன்யமாக இருக்கணும். இந்த ஜனங்க கிட்ட போய் மோறதுன்னா உங்களுக்கு கிருபா நைஷ்கரம் இதெல்லாம் வருது. உங்களுக்கு நீங்க ஏன் ஜனத்தோட போய் சேர்ந்துக்கிறீங்க, அதுல போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ணா இந்த எண்ணங்கள்லாம் வரும், உங்களுக்கு கிருபா வரும், அப்புறம் அவர் மேல கோபம் வரும், அவன் முதல்ல தப்புனா எடுத்து சொல்லணும்னு தோணும். இந்த ஜனசம்ஸ்தியில நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னா இதெல்லாம் வரும். அதனால அதுல இருந்தெல்லாம் நீங்க ஒதுக்கிங்க அப்படின்னு இந்த சன்னியாசிங்களுக்கு எல்லாம் அதுக்காக தான் உங்களுக்கு சன்னியாசம் விதிச்சிருக்கு. இந்த சன்னியாசியாவும் இருந்துட்டு டோன்ட் இன்டர்ஃபியர் இன் வேர்ல்ட்லி அஃபேர்ஸ் என்ன பண்ணா இதெல்லாம் ஒம்பு. இதான் லோகானுவர்த்தனம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி தேகானுவர்த்தனம் வேணும். தேஹே அகமிதி மதி சிருஜ்யதாம் புதஜனைஹி வாத பரித்யஜ்யதாம். இந்த வாதத்துல போய் இறங்கவே இறங்காதீங்க. இந்த புத்திசாலிங்களோட வாதம் வச்சு நீங்க பாட்டுக்கு ஆத்மாராமனா உட்கார்ந்து இருக்கிறத விட்டுட்டு அவன் எங்க இருந்து வந்தா இங்க இருந்து வந்தா அவர் என்ன படிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்னு அந்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தஸ்ய ஏஷ சேது அப்படின்னு உபனிஷத் கிளியரா சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணா எப்போதுமே அங்கேயே இருக்குங்க. தேகோகம் மதி உச்சதான். இந்த தேகத்துல அகம் புத்தி வந்ததுனாலதான் உங்களுடைய ஐடென்டிபிகேஷன் வந்தது. அதனால இந்த தேகத்துல அகம் புத்தியை விட்டுடுங்க அப்படின்னு உஜ்ஜதாம் அப்படின்ற தள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சாஸ்திரானுவர்த்தனத்தை பத்தி அவர் சொல்லல. ஆனா மோட்ச சாஸ்திரத்தை தவிரன்னு ஆச்சாரியர் சந்திரசேகர பாரதி அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டாரு. அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. நம்ம எல்லாம் சாஸ்திரம்னாக்க எல்லா சாஸ்திரத்தையும் சேர்த்துக்காதீங்க. இந்த ஒரு சாஸ்திரங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கிற சாஸ்திரங்கள்லாம் அனாவசியம் கிடையாது. இதெல்லாம் நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு தான் ஆகணும். சாஸ்திரான இதர சாஸ்திரானுவர்த்தனம் எல்லாம் விட்டுடுங்க. இந்த தர்க்கம் மீமாம்சை இது இந்த சயின்ஸ் இது ஹிஸ்டரி இந்த சாஸ்திரங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம். வெறும் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு வேதாந்தம் அப்படின்ற அர்த்தத்துல சாஸ்திரானுவர்த்தனம் பத்தி சொல்லியிருக்காரு இவர் ஆச்சாரியார். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் இது விஸ்தாரமா சொல்லப்படுறாரு. லோக வாசனையா ஜந்தோஹோ
சாஸ்திர வாசனையா பிஜ தேக வாசனையா ஞானம் யதாவன்னைவ ஜாயதே. இந்த வாசனைகளானது 3 விதமா இருக்கு. லோக வாசனா, சாஸ்திர வாசனா, தேக வாசனா. இது என்ன பண்றதுக்கு இந்த ரொம்ப நாளா இருந்து இந்த வாசனையானது பெருங்காய கட்டி மாதிரி என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. என்னன்னா இந்த லோக வாசனைன்றது போகவே மாட்டேங்குது உலகத்துல. எப்படின்னா எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆசை என்னன்னாக்கா என்னை யாரும் நிந்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு, நான் எல்லாருக்குமே அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகத்துக்கு ஏற்ற மாதிரியே நான் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஊர் அவ என்ன சொல்வா, இவா என்ன சொல்வா, பத்திரிகை கொடுக்கலன்னா அவர் என்ன நினைப்பாரு, அவளுக்கு கொடுத்தானாக்கா ஐயோ இது கொடுக்காம இருந்தானாக்கா இப்படின்னு லோகத்துல இருக்கேன். உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த லோக வாசனையினால உங்களால ஏதாவது அச்சீவ் பண்ண முடியுமா? ஆனானப்பட்ட சீதாதேவியே வந்து விடாம கலந்து சொன்ன இந்த ஊர் வாய கூட முடியுமா? ராமர் பண்ணாருன்னா அதிர்ச்சி வண்ணாங்க சொன்னதை கேட்டுட்டு அவர் பண்ணாரு அப்படின்னு இன்னைக்கும் பேசிட்டு இருக்கான். வாலியை கொண்டது ரைட்டா அப்படின்னு. அது இவர் எப்படி லக்ஷ்மணன் ஊர்ல இல்லாத போது இவர் எப்படி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணாரு? அங்கேயே இல்ல நம்மளுடைய கற்பனை எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு எல்லாரும் இப்படி உலகத்துல யாரையுமே நம்ம ஒத்துக்க முடியாது இல்லையா? யாரை போய் நீங்க ஒத்துக்க, யாருதான் அவர்கிட்ட ஒரு தப்ப கண்டுபிடிப்பாங்க. அவர் என்ன இப்படி பண்ணாரு, அவர் என்ன இப்படி பண்ணாருன்னு நம்மளுடைய ஆங்கிள்லயே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால ஊர் வாய மூடவே முடியாது. இந்த லோக வாசனையினால நம்ம எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. இந்த லோகத்துக்கு பயந்து இருந்தாங்கன்னாக்கா ஒரு காரியம் கூட பண்ண முடியாது. லோகத்துல யாரும் என்ன நின்று பண்ண முடியாது. எல்லாருக்கும் நான் அட்ராக்டிவா இருக்கணும்னாக்கா அதை பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது, யாராலையும் முடியாது. அதனால இந்த லோக வாசனை தான் பாதி கெடுக்கிறது என்னுடைய ஜேர்னி. இந்த வேதாந்தத்துல ஜேர்னில பெரிய பிரதிபந்தகம் என்னன்னா, முதல் பிரதிபந்தகம் ஊரார் என்ன சொல்லுவார், ஊரார் என்ன சொல்லுவான்னு நம்ம நினைச்சுட்டே இருந்தாங்க. நம்மளால மேற்கொண்டு காரியத்தை பண்ணவே முடியாது. ஊரார் பேசுறது பேசிதான் ஆவான். நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பண்ணணும்னு டிசிஷன் எடுக்கிறத விட வேற வழியல். அதனால என்ன பண்ணணும், லோக வாசனையினால இது உண்டாகவே உண்டாகாது இந்த ஞானம். அதனால முதல்ல இந்த லோகத்தை பத்தி நினைக்கிறத முதல்ல உடணும். முதல்ல லோக வாசனா அப்படிங்க. அதுக்கப்புறம் சாஸ்திர வாசனா அப்படின்ற. அது என்ன சாஸ்திர வாசனா? அவர் ஜீவன் முக்தி விவேகத்துல ரொம்ப அழகா இருந்தான். பாடவியசனம், ஓவர் அப்செஷன் படிக்கிறது இல்லை. எப்ப பார்த்தாலும் அவன் வேதம் படிச்சா போதாது, அதுக்கு பதம்பலமா படிக்கணும்னு ஆசை. பதம்பலமா படிச்சா போதாது, கிரமத்தை படிக்கணும்னு ஆசை. கிரமம் படிச்சா போதாது, ஜடம் படிக்கணும்னு ஆசை. ஜடம் படிச்சா போதாது, கணம் படிச்சா போதாது. கணம் வந்து பண்ண சன்னிதைக்கு மாத்திரம் படிச்சா போதாது, அவன் வந்து இந்த ஜென்மா முழுக்க போயிட்டு அவனுக்கு இல்லையா? ஒண்ணு அஷ்டகத்துக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அஷ்டத்துக்கெல்லாம் படிச்சா மொத்தம் பாருங்க, எந்த புத்தகத்தை எடுத்தா லோகானு வர்த்தனம், லோக லோக அணு அணு லோகானு லோகானு வர்த்தனம், இதுலயே அது இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். லோகானு வர்த்தனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறத விட அந்த லோகானு வர்த்தனத்தை எப்படி சொல்றதுன்றதுலயே இந்த பாடத்திலேயே ஒரு வியசனம், ஒரு அப்செஷன் என்ன, இப்படி நிறைய பேர். அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் ரொம்ப சொல்லியிருக்காரு, ரொம்ப ஜாகிரதையா சொல்ல வேண்டிய எக்ஸாம்பிள். அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, வித்யாரண்ய சுவாமிகள் பரத்வாஜர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு 3 ஜென்மா ஆயிடுச்சு. திருப்பியும் ஒரு ஜென்மா கேட்கிறாரு பகவான் கிட்ட, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னாக்க, இன்னொரு ஜென்மா கூட நான் வேதம் முழுக்க படிக்கவே இல்லை, நான் கற்றதெல்லாம் கைமண் அளவுதான், அந்த கல்லாதது உலகளவு இருக்கு, அதனால இன்னொரு வருது அப்படின்னு ஒண்ணு. பரமேஸ்வரனே அவரை பார்த்து சொன்னாராம், இது வேண்டாம் உனக்கு, இது போதும் படிச்சது, இந்த படத்து இந்த படிப்பே வந்து ஒரு வியசனம் ஆயிடும் உனக்கு, ஆத்ம ஞானம் தான் ரொம்ப முக்கியம், அதனால நீ இனிமே படிச்சது போதும், ஆத்ம ஞானத்துல வேதாந்தத்துலதான் நீ இனிமே இருக்கணும், 3 ஜென்மம் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டதா சொல்லியிருக்கேன். அதை அவர் கோட் பண்ணிருக்காரு எக்ஸாம்பிளா. பரத்வாஜர் கூட போரா வியசனத்துலதான் இருந்தாரு, அவருக்கும் பரமேஸ்வரன் வந்து சொல்ல வேண்டியதாயிருக்கு, வேண்டாம் இது இந்த புத்தி போயிட்டே இருக்குது, படிச்சுட்டே இருந்தேன்னா எவ்வளவு நாள் தான் படிச்சுட்டே இருக்கணும், நீங்க ஒரு நாள் யோசிச்சு கூட்ட ஸ்டாப் போய் அப்பதான் ஆத்ம ஞானத்துக்கு நீ வருவ அப்படின்னு சொன்னார். 2வது சாஸ்திர வேசனம். இந்த சாஸ்திரத்துல எப்படி சொல்லி இருக்கு, அந்த சாஸ்திரத்துல எப்படி இருக்கு, அப்படியே இருந்துட்டு எக்கச்சக்கமா புத்தகங்கள்லாம் படிச்சுட்டே போய் எல்லாத்தையும் அவர் படிச்ச புத்தகத்தெல்லாம் எடுத்து அவர் ஒரு நாள் வண்டியில வச்சுட்டு குருவாசர் போனார். வழியில நாரதர் பார்த்து, எங்க போறீங்க? நான் வந்து நிறைய படிச்சுட்டே இருக்கேன், நான் வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் நான் மகாதேவனுக்கு சப்மிட் பண்ணணும், இது என்னுடைய நாலேஜ் எல்லாம், இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு அவர் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சார். சிவனுக்கு சொல்லணும்ன்றதுக்கா
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். சொன்னோம்னா அதை சொன்னதை கேட்டு இவர் சிரிச்சாராம் நாரதர். நாரதர் சிரிச்ச உடனே துர்வாசருக்கு ரொம்ப கோபம் வந்தது. இதுல யோக வசிஷ்டன் கதை கேட்டுக்கலாம். அவருக்கு கோபம் வந்தத உடனே அவர் என்ன பண்ணாரா, என்ன எவ்வளவு நாள் தான் நீ படிச்சுட்டே இருப்ப, என்ன இன்னும் படிச்சதுனால நீ என்னத்தை பண்ண போறேன்னு உடனே இவர் என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு பரமேஸ்வரன் கிட்ட போய் கேட்டாராம். பரமேஸ்வரன் பக்கத்துல இந்திரன் உட்கார்ந்து இருந்தாராம். அவர் இவருக்கு சொன்னாரா, அவர் உபதேசம் பண்ணாரா, நீங்க எது தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சீங்கன்னா இவ்வளவு புத்தகம் படிச்சு என்ன வைக்கணும், படிச்சுட்டே இருந்ததுனாக்கா அதுவே ஒரு அப்சஷனா ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கை முழுக்க சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருக்கேன். ஒரு நாளாவது நின்று அதை நீங்க அந்த சாஸ்திரம் சொன்னதை நீங்க நான் தான் பிரம்மன்னு யோசிச்சாடா அப்படின்னு அந்த இந்திரன் கேட்ட உடனே பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணாங்க. இனிமேல் நீங்க படிச்சது போதும், படிச்சதெல்லாம் நன்னா அனுசந்தானம் பண்ணி நீங்க ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் அவருக்கு ஞானம் வந்தது. அப்படின்றதுனால இந்த சாஸ்திர வியசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்க. இது இந்த இவர் சொன்ன இந்த சாஸ்திர வாசனம் 3 விதம். பாட வியசனம், சாஸ்திர வியசனம், அனுஷ்டான வியசனம். சில பேர் இருக்காங்க எப்ப பார்த்தாலும் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டானம் பண்றதுலயே அங்க சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு, நான் எப்படியாவது இந்த வருஷம் முழுக்க அப்பாத்துக்கு போயிட்டாருனாக்க என்ன சம்பத்சர பிரார்த்தம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிடுவான். சங்கல்பம் பண்ணிட்டு அது பிராக்டிகலா நடக்கிற காரியமான்றதுலாம் யோசிக்கவே மாட்டான். அவ்வளவு பிடிப்பு அந்த தர்மசாஸ்திரத்துல. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணா அதே ஒரு நாளெல்லாம் அவன் பண்ணிட்டே இருந்தானாக்கா என்ன அர்த்தம், அவனுக்கு வேற ஏதாவது டைம் இருக்குமா? டெய்லி சிராதம் தான். வருஷத்துக்கு ஒரு நாள் சிராதம்னாலே நம்ம பாத்துல எவ்வளவு சிராதத்துக்கே படுறாமா. டெய்லி பெரியதுன்னா சிராதம் பண்ணிட்டே இருக்கிறது. 96 நாள் நான் சிராதம் பண்ணுவேன். நம்ம இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. ஆனா அதையே பிடிச்சிட்டு அதுலயே அனுஷ்டானத்திலேயே பைக்க பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி இருந்தா இந்த கௌரி மாதான்னு ஒரு அம்மா இருந்தாலும் வாரணாசியில, அவன் என்ன பண்ணா எப்ப பார்த்தாலும் ஒரு சிவ பூஜை பண்ணிட்டே இருக்கான். அவளுக்கு சிவ பூஜை பண்ணிட்டே இருக்கு. அவளுக்கு என்ன ஒரு அப்சஷன்னாக்க எதை பார்த்தாலும் இரிட்டேட் ஆகிட்டே இருப்பான். என்ன நான் பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு இந்த இடம் சரியில்லை, அந்த இடம் சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, இது இவ்வளவு மோசமா இருக்க, இந்த இடத்துல போய் நான் எப்படி பூஜை பண்றது, இங்க ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்க, இங்க ஒரே சேதியும் சகதியுமா இருக்க, இப்படியே நினைச்சிட்டே இருந்த ஒரு நாள் கூட அவளால சரியா பூஜை பண்ணா அவ புத்தியெல்லாம் இன்னைக்கு என்னுடைய பூஜை பகவான் ஏத்துக்கணுமேன்ற. ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரா, இவருக்கு நல்ல காம் பண்ணணும், நேர போய் அசிங்கமான ஒரு கேரியில போய் நடுவில் உட்காந்துட்டாரு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இப்ப சிவனுக்கு பூஜை பண்ண வரணும்னாக்க வழியெல்லாம் இப்படி இருக்கு, ஒரு உட்கார்ந்து இருக்கிற இடமா வேற வழியில பூஜை ஆகணுமேன்றதுனால இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொன்னோன்னே பகவான் சித்திலே சொன்னாங்க, உனக்கு இந்த இரிட்டேஷன் போகணுன்றதுக்காக தான் நான் இங்க உட்கார்ந்தேன். இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயம் ஒரு நல்ல இடத்தை சேர்ந்தா உலகத்துல மனசுல இருக்கிறது எதுவோ அதுதான் நல்ல இடம். அதை விட்டுட்டு ஒரு நல்ல இடம் உலகத்துல எதுவுமே கிடையாது, அது நீ தேடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இப்ப கூட நீங்க போனீங்கன்னா கௌரி மாதா டெம்பிள்னு அதுக்கு ஒரு கோவில் இருக்கு வாரணாசியில. அது எப்படி இருக்கும்னாக்க இந்த மாதிரி ஒரு சைடு ஒரு மாடு வீடு சாணிக்கு நடுவுலதான் அந்த கோவில் இருக்கும். அதை இப்ப பாக்குறதுக்கு நமக்கும் அந்த டீச்சிங் போனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கள் எல்லாம் இரிட்டேட் ஆகக்கூடாது. அப்படி இருந்தாதான் நம்ம மனசுலதான் இருக்கு அந்த இரிட்டேட் ஆகாதுக்கும் இந்த விஷயம் உலகத்துல இல்லன்னு சொல்ற விஷயத்த சொல்றதுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி அவர் என்ன பண்ண, தாசுரன் ஒரு ராஜா ஒரு முனிவர் இருந்தாரா. அவர் என்ன பண்றாரா, யாகம் பண்றதுக்கு இடம் தேடிட்டே இருக்காரோ அவருக்கு தெரியாது. உடனே இந்த பக்கத்துல ஒரு அபராதம் வரக்கூடாதுன்னாரு. அது மாதிரி ஒரு இடம் இருக்குமா, அவர் வரவே இல்லை. இந்த இடத்துல மேடு பள்ளமே இல்லாத இடத்துலதான் நான் பண்ணணும் அப்படின்னாரு. அவன் சோமலத்தைய வாங்கணும்னாக்கா 4 வேதமும் படிச்சவரா ஆத்துல வாழ்ந்த அந்த சோமலத்தையை தான் வாங்கணும்னு தேடிட்டே போயிட்டு இருந்தாராம். அது மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச சாஸ்திரத்துல சொன்ன மாதிரியே பண்ணணும்னா எங்கேயாவது கிடைக்குமா? கிடைக்காம அவர் என்ன பண்ண உடனே அவரை பார்த்து இந்திரன் சொன்னாராப்பா, நீ யாகம் பண்ணது போதும், எனக்கு நீ ஏதோ இருக்கிற இடத்துல உங்களுக்கு யாகம் பண்ணி அந்த யாகத்தினுடைய பலனை உடனே எப்ப பார்த்தாலும் அந்த அனுஷ்டான வியாசன உடனே அதுக்கு அவர் பாரத்வாஜர், துர்வாசர், தாசூர திருஷ்டாந்தைகி அப்படின்னு எழுதியிருக்காரு சந்திரசேகர பாரதி அவருடைய இலக்கியம். இந்த 3 பேரு நமக்கு எக்ஸாம்பிள். இந்த லோக வாசனைக்கு இந்த சாஸ்திர வாசனையில பாடவியசனம்ன்றது ஒரு பெரிய அப்சகம். இது ரொம்ப லிமிடேஷன். எது வரைக்கும் படிக்கணுமோ அது வரைக்கும் தான் படிக்கணும். எது வரைக்கும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணுமோ அது வரைக்கும். நான் அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், எல்லாத்தையும் படிக்கிறேன்னா ஒரு நிமிஷம் கூட நமக்கு படிச்சது படிக்கும். ஒரு ஸ்லோகம் நமக்கு அர்த்தம் ஆச்சான்றதை பார்க்கறதுக்கு இல்லாம அடுத்த ஸ்லோகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், போயிட்டே இருக்கான். இது பாடம் வியசனம். அதுக்கப்புறம் சாஸ்திர விஷயம், அங்க என்ன சொல்லியிருக்கு, இங்க என்ன சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கா அப்படி சொல்லியிருக்கான்னு இதுலயே சிந்தனை இருந்ததுன்னாக்க ஒரு நாளும் அவன் பகவானை நினைக்க மாட்டான். இப்படி ஒரு பிரச்சனை. அனுஷ்டானத்திலேயே புத்தி போகும்போது அது இங்க எடுத்து வைக்கிறது, அதை எடுத்து வைக்கிறது, ரைட்ல வைக்கலாமா லெப்ட்ல வைக்கலாமா, இது தெற்குல
வந்து நைவேத்தியம் பண்ணலாமா, ஆச்சாரியம் வந்துட்டான்னா இப்படி போட தட்டே ஆச்சு இங்க நமஸ்காரம் பண்ணலாமா, இப்படி யோசிச்சுட்டு தேடிட்டே உட்கார்ந்தான்னா அவனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ண முடியாம போயிடும். அவன் எல்லாரையும் ட்ரபிள் பண்ணான். இதெல்லாம் கூட அதுன்றதுனால இந்த லோக வாசனா ஜந்தோ சாஸ்திர வாசனாயா அப்படி தேக வாசனையா, இதுக்கப்புறம் தேக வாசனை. எப்பப்பதான் தேகத்துல நமக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சு இது அப்படியே நீக்கிறதுக்கே ட்ரை பண்ணிக்கணும். இது எனக்கு சரியா இல்ல, இந்த இடத்துல இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டான்னாக்க நான் உயரமா தெரிவேன், நான் குள்ளமா இருக்கேன், உயரமா இருக்கேன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா நான் குள்ளமா தருவேன், இப்படின்னு இந்த தேகத்திலேயே இன்னொருத்தருக்கு இந்த குண ஆதாரம் இது, இந்த குணத்தை எப்படி விருத்தி பண்ணிக்கலாம், நான் இன்னும் கூட கோபம் வந்துட்டே இருக்கேன், இது நிறுத்தணும், இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, அவன் வந்தா இன்னைக்காவது நான் சிரிச்சுட்டே இருக்கணும், இப்படின்னு எப்ப பார்த்தாலும் இந்த தேகத்திலேயே ஒரு ஆசை, இந்த குண ஆதானம். அது ஒரு வியசனம், அது ஒரு அப்செக்ஷன். அதுக்கப்புறம் என்னன்னாக்க இதை போக்கடிக்கணும், அதை போக்கடிக்கணும், இதை போக்கடிக்கணும், அதை போக்கடிக்கணும் நினைச்சுட்டே இருக்கும். எதுவும் போகாது உங்களுக்கு, போக்கடிக்கணும் நினைச்சுட்டு அவனை இப்படி ஒரு அட்ராக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த தேகத்துல இந்த குணம், இந்த தோஷத்தை நீக்கணும், குணத்தை அபகாரம் பண்ணணும் அப்படின்ற இந்த ஒரு பிராந்தி ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு 3 பிராந்தி, இந்த 3 இருக்கிறதுனாலதான் தேக வாசனை எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கான். இது நமக்கு தெரிஞ்சுக்கிற சாஸ்திரம் தான் சொல்லிச்சு இல்ல, இந்த தேகம்ன்றது வெறும் மாம்ச பிண்டோட தெரிஞ்சு போச்சு. அதான் மனசிக்கு சிந்தைய வாரம் வாரம் நாடி தனபர நாபி தேசம் திருஷ்வாமாக மோகாதேசம் ஏகன் மாம்ச வசாதி விகாரம் மனசிக்கு சிந்தைய வாரம் வாரம். மனசுல இந்த சிந்தனை நீங்க வச்சுட்டீங்கன்னாக்க இது மேல ஒரு அட்ராக்ஷன், குண ஆதானமாவது தோஷ நிபர்கனமாகுது, எதுவுமே தேவையில்லையே. இது ஒரு பிராந்தின்னா இது அப்படின்ற இந்த 3த்தையும் டெய்லி நினைச்சுக்குப்பான்னு இதெல்லாம் வந்து யோக வசிஷ்டருக்கு ராமருக்கு 14 வயசுல வசிஷ்ட சொல்லி கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம். இந்த லோக வாசனை வேண்டாம், தேக வாசனை வேண்டாம், சாஸ்திர வாசனை வேண்டாம், இந்த 3 இருக்கிறது உங்க 3 உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு பிரதிபந்தகங்கள், இதெல்லாம் இடைஞ்சல், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லு. லோக வாசனையா ஜந்தோ சாஸ்திர வாசனையா பிச்ச தேக வாசனையா ஞானம் யதாவத் நைவ ஜாயதே. லோக வாசனையா அது இப்படி இருக்கணும், லோகம் இந்த பண்ணுமே, லோகம் என்ன பண்ணும் அப்படின்னு பண்ண ஊர்வாய போடவே முடியாது. இந்த லோக வாசனையா தேக வாசனையா இந்த உடல் மேல இருக்கக்கூடிய வாசனைகள், இது நல்லா இருக்கணும், நான் எல்லாருக்கும் அட்ராக்டிவா இருக்கணும்னு வாசனை. அப்புறம் சாஸ்திர வாசனையா அப்படின்னா நான் நல்லா படிச்சவன் 4 பேருக்கு காமிக்கணும் அப்படின்ற இந்த வாசனையினால ஜந்தோ இந்த ஜீவனுக்கு, இந்த ஜந்து பிறந்தவனுக்கு என்ன புரிஞ்சவனுக்கு கிண்டலா சொல்றாரு, பிறந்தவன் மனுஷனே இல்ல, பிறந்தவனுக்கு பசு மாதிரி தான் இன்னும் இருக்கான் அப்படின்றத ஜந்தோ யதாவத் ஞானம் நஜாயிக்கு, உங்க உள்ளது உள்ளபடியா வரக்கூடிய யதாவத்தா இருக்கக்கூடிய ஞானமானது நஜாயத்தே வரவே வராது அப்படின்ட்டாரு. அதனால நீங்க என்ன பண்ணணும், முக்கியமா நம்ம உட வேண்டியதுன்னா இந்த தேக வாசனை, சாஸ்திர வாசனை, இந்த லோக வாசனை, இந்த 3 இருக்கிற வரைக்கும் இவனுக்கு இந்த ஆத்ம ஞானம் வரவே வராது. அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3த்தையும் வைக்கணும். இதுதான் வாசனாட்சயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த வாசனாட்சயத்தை பத்தி ரொம்ப விசாரமா சொன்னார். அதுக்கப்புறம் சம்சாரகாரா கிரகமோக்ஷமிச்சா அயோமயம் பாத நிபந்த சிங்கலம் வதந்தி தஜ்ஞா பட்டு வாசனாத்ரயம் யோ அஸ்மாத் விமுக்தா சமுபைதி முக்திம். சம்சார காராகிரமோக்ஷமிச்சா, எல்லாரும் இந்த சம்சாரம்ன்ற காராகிரகத்துல மாட்டின்னு போய்ச்சிட்டு இருக்கான் இந்த ஜெயில. இதுல இருந்து வெளியில வர முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கான். ஆனா மோட்சத்துல ஆசை மாத்திரம் இருக்கு நமக்கு, ஆனா இதுல இருந்தெல்லாம் வர முடியல. இதனால என்ன பட்டு வாசனா திரயம், இதுக்கு என்ன காரணம்னா இந்த 3 வாசனை தான், லோக வாசனா, தேக வாசனா, சாஸ்திர வாசனா. இந்த நான் வந்து ஐ வாண்ட் டு டு குட் அப்படின்னு ஒரு வாசனை, அப்புறம் ஊர் என்ன சொல்லுமோன்ற கவலை ஒண்ணு, இந்த வெல் லேர்னட் பர்சன்றத காமிக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்கும். சொல்றதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன். இந்த 3 வாசனைகள் இருக்க, இது ரொம்ப பிரபலமான வாசனைகள் எல்லாருக்கும். இந்த 3 எப்படி இருக்குன்னா அயோமயம், இரும்பு மயமான இருக்கக்கூடிய வாத நிபந்தன சங்கம். இந்த கால்கட்டு இவனுக்கு இந்த சங்கிலி போட்டு இவனை வந்து இழுத்துட்டே இருக்கு, இவனை மேற்கொண்டு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு போக விடாம. இதை தெரிந்து கொண்டு இதை அறிந்த ஞானிகள்லாம் சத்யா வதந்தி, இதை அறிந்தவர்கள்லாம் சொல்லுகிறான் யஹா அஸ்மாத் விமுக்தா முக்தின்னு. இந்த 3த்திலிருந்து யார் விடுபடுறானோ அவன் இந்த 3த்தினால கட்டப்பட்டிருக்கான். இவனுக்கு பெரிய கால் கட்டு என்னன்னாக்க, அது எப்படிப்பட்ட கட்டு, இரும்பு கட்டு. இது சாதாரணமா இது சொல்றதுக்கு வேணா அப்படின்னு எல்லாருக்கும் இந்த வீக்னஸ் இருக்கு. இந்த 3
இந்த கட்டில போய் மாட்டிக்கிட்டான் இவன். இந்த லோக வாசனா, தேக வாசனா, சாஸ்திர வாசனா, இந்த இந்த அறிவை பிரகடனப்படுத்துறதுலயும் தேகத்தை பிரகடனப்படுத்துறதுலயும் ஊர்ல நான் பெரியாளுன்ற காமிக்கிற இந்த 3 காரணமும் சேர்ந்து இவனை நன்னா கட்டுப்படுத்திட்டு இதுல இருந்து வெளியில வரணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் தான். நம்ம ஞானிகளை இது 3ல இருந்து முதல்ல வெளியில வாங்கப்பா, அது அப்பதான் உங்களுக்கு முக்தியை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு. சம்சாரகாரா பிரமோக்ஷனிக்கா, சம்சாரகாரா, இந்த சம்சாரம்ன்ற காராகிரகம் அப்படின்னாக்க சரி, இந்த காராகிரகத்துல மோட்சம் மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு யார் அடைய ஆசைப்படுறாங்கன்னா இச்சா மோட்ச இச்சா முமுட்சு. இந்த முமுட்சுவா இருக்கிறவனுக்கு இந்த 3 கூடாதுப்பா. இந்த 3 என்ன தெரியுமா? அயோமயம் பாத நிபந்தன ஸ்விங்கலம். அயோமயம் இது இரும்புனால, நல்ல இரும்புனால பாதத்தை கட்டிருக்கு. நிபந்தனம்னா கட்டிருக்கு, நிச்சயன பந்தம். வாத நிபந்த ஸ்விங்கலம், ஸ்விங்கலான்னாக்க செயின். இந்த 3 நாளையும் கட்டப்பட்டிருக்கான். அதை கட்டுப்பிடிச்சு இந்த முனிவர்கள்லாம் இருக்காங்க, இந்த ஞானிகள் சஜ்ஞாக வதந்தி, அந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள்லாம் சொன்னார்கள், இந்த 3 வாசனாத்திரையும் பட்டுகு ரொம்ப ஜாகிரதையா, ரொம்ப பிரபலமா இந்த 3 மாசம். யோ அஸ்மாத் விமுக்தா, யாரு இதுல இருந்து வெளியில வரானோ, விடுதலையாகி இந்த சிங்களத்துல இருந்து இந்த வாசனையில இருந்து வெளிவரானோ அவன் தான் தம் உபைத்தி முக்கியம். அவன் தான் இந்த முக்கியை உபைத்தி, தம் உபைத்தி நன்றாக அடைவான். அதனால இந்த வாசனையானது க்ஷயமாயித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஜலாதி சந்தர்கவசாதே பிரபூதா துர்கந்த தூதோ அகரு திவ்ய வாசனா அங்கர்ஷனேனைவ விபாதித சம்யகே விதூயமானே சதிபாக்கிய கந்தே அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு. இந்த சந்தனக்கட்டை ரொம்ப வாசனையா இருக்கும். அதை நீங்க தண்ணியில போய் சாக்கடையில போயிட்டு போட்டேன்னு வச்சீங்க, அந்த சந்தன வாசனை போயிருக்குமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அதை நல்லா வெளியில எடுத்து இதெல்லாம் பண்ற மாதிரி நம்மளுடைய பிரம்ம ஞானமானது நான் இன்னாருன்றது தெரியாம இந்த சாக்கடையில போய் ஊந்துட்டோம். நம்ம இதுல இருந்து நமக்கு வெளியில வரணும்னாக்க இதை என்ன பண்ணணும்னாக்கா ரொம்ப கஷ்டம்தான். இதை வெளியில எடுத்து இந்த சிரவணம் மனநம் நெருத்தியாசனம் யோகம் இதெல்லாம் பண்ணி 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 இவனை கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்ச்சனம் பண்ணிட்டே வந்தீங்கன்னாதான் பரிமளிக்கும் அந்த ஆத்மா பிரம்மமானது அப்படின்னு சொல்லப்பட. இது அடுத்த திககமா போவோம். 273வது ஸ்லோகம் அடுத்த திககமா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே